வெள்ளித்திரை அல்லு அர்ஜுன் புஷ்பா எல்லாருக்குமே தெரியும். சின்ன திரை புஷ்பா யாருன்னு தெரியுமா? கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ அவர் தானே செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்காரு. இந்த பையனோட கேரக்டர் நல்லா இருக்குப்பா, இவன் ட்ரெஸ்லாம் செம்மையாக இருக்குது, சூப்பராக நடிக்கிறான் அப்படின்னு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சீரியல். அந்த சீரியலை ரசிக்கக்கூடிய ஒரு ஹீரோவாக இருக்காரு அப்படின்னா அது வேறு யாரும் கிடையாது, நம்ம பரமன் தான். தென்றலே மெல்ல பேசும் சீரியலில் பரமன் அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய நடிகர் விமல் ராஜாவை பற்றி தான் இன்னைக்கான பயோகிராஃபி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நடிகர் விமல் ராஜா இவர் யார் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் ஒரு மிகப்பெரிய தமிழ் சினிமாவோட ப்ரொடியூசரோட பையன் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இவர் ஒரு நல்ல ப்ரொடியூசராக இருந்திருக்காரு. அவங்களோட அப்பா இவரை வச்சு தன்னோட மகனை வச்சு ஒரு படம் எடுக்கும்போது ப்ரொடியூசர் பதவியிலேருந்து இறங்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எடுத்த படம் பயங்கரமான ஃப்ளாப்பு. அதுக்கப்புறமா தான் நம்ம விமல் ராஜாவுக்கு ஒரு பொறுப்பு சினிமாவை ரொம்ப சீரியஸாக எடுத்து அதுக்கப்புறம் நடிக்க ஆரம்பித்தார். ஆனால் சினிமாலேயும் போதிய வாய்ப்புகள் இல்லாத காரணத்தினால சீரியல் பக்கம் வந்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம். விமல் ராஜாவை பொறுத்த வரைக்கும் இவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை அப்படின்னு சொல்லப்படுது. கே நகரில் தான் இவரோட ஸ்கூலிங்கும் முடிச்சிருக்காராம். காலேஜ் முடிச்சதை மட்டும் சொல்லவே மாட்டேப்பா, ஏன்னா நான் ஒரு இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்டு, அதுவும் சிவில் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இன்ஜினியர் படித்து முடிச்சுட்டு தான் நான் என்ன பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணேன். எனக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இவர் சின்ன வயசுலேயே சைல்டு ஆர்டிஸ்டாகவும் நடிச்சிருக்காரு. அன்பே அன்பே அப்படின்ற படத்துலேயும் அப்புறம் காதல்.com அப்படின்ற படங்கள்லையுமே இவர் சைல்டு ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாட்கள் படிப்பு காலேஜ் அப்படின்னு இருந்தது. ஸோ சினிமாவில் 2015 அந்த டைமில் தான் வந்திருக்காரு. ரொம்ப ஈஸியாக அவருக்கு சினிமா வாய்ப்பு கிடச்சிருச்சான். ஏன்னா இவங்களோட அப்பா தான் ப்ரொடியூசர் அப்படின்றதுனால அப்பாவே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இவருக்கு கொஞ்சம் நாட்கள் வரைக்குமே தெரியாமல் தான் இருந்திருக்கு. K3 அப்படின்ற ஒரு படத்தில் தான் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இவரோட அப்பா. இந்த திரைப்படத்தை இயக்குனர் யார் அப்படின்னா சூரிய வம்சமோட டைரக்டரான விக்ரமன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே இந்த படத்தில் சீரியஸாக கிடச்சிருச்சு. ஆனால் இவர் சீரியஸாக நடிக்கலை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சரியாக ப்ரிப்பேர் பண்ணாமல் ஈஸியாக கிடைச்ச ஒரு வாய்ப்பு. அப்பா ப்ரொடியூசரு, அதனால் விக்ரமன் டேரக்டர் ஆனார், நான் ஹீரோ ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரியே இருந்ததுனாலே இவருக்கு இந்த படம் பயங்கர ஃப்ளாப் ஆகிடுச்சு. 2017 என்ன பண்ணுறதுனே தெரியல இவருக்கு. என்னடா அது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா 2020 வந்துடுது, கோவிட் வந்துருச்சு, வருமானத்துக்கு வழி இல்லை. தான் அப்பா எடுத்த ஒரே படத்தில் ஃப்ளாப் ஆகிடுச்சு. இப்போ ஃபேமிலி பேக்ரவுண்டும் கீழே இறங்கிடுச்சு. என்னடா இது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ரொம்ப சீரியஸாக லைஃப் எடுத்திருக்காரு. கொஞ்சம் ஃபிட்னஸ் ஃப்ரீக்கும் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள், அப்புறம் ஷார்ட் ஃபிலிம், அப்புறம் நிறைய மியூசிக் ஆல்பம் அதெல்லாமே பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அந்த டைமில் தான் இவர் ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறாரு, சொர்க்கம் மதிலிலே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சொர்க்கம் மதிலிலே அப்படின்ற அந்த சீரியல் ரொம்பவும் ஹிட் ஆகுது அந்த வெப் சீரிஸ். அது மூலமாக ரொம்ப ப்ராப்ளம் ஆகுறாரு. அப்படி தான் ஆடிஷன் ஒன்றில் கலந்துக்கிட்டு இவருக்கு இந்த பரமன் அப்படின்ற கதாபாத்திரம் தென்றலே மெல்ல பேசும் அப்படின்ற இந்த சீரியலில் கிடச்சிருக்கு. இந்த பரமன் கதாபாத்திரம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யாருக்கும் அடங்காத ஒரு பையன், யார் பேச்சையும் கேட்க மாட்டார். அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம புஷ்பா மாதிரியே தான் இருக்கும். இதெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணார் அப்படின்னா டேரக்டர் கதையை சொல்லிட்டாராம். இந்த பையனோட கதாபாத்திரம் இப்படி தான், யாரையும் கேட்க மாட்டான், யாருக்கும் அடங்க மாட்டான், இப்படி தான் இருப்பான், அவனுக்கு என்ன தோணுதோ அதான் செய்வான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வரையறை இல்லாத கதாபாத்திரம் அப்படிங்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு, தேடுறாரு. தேடி 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 சுடிதாருக்கு தைக்கக்கூடிய அந்த பிரிண்ட்டு, லுங்கி பிரிண்ட்டு இதெல்லாம் எடுத்து ஒரு ஷர்ட்டாக தைக்கிறாரு. ஹேர் ஃபங்க் வைக்க முடியாது, ஏன்னா ஃபங்க் இல்லை அப்படின்றதுனால ஃப்ரண்ட்டில் நிறையா ஹேர் வச்சு அதை சுருட்டி விட்டு அடிக்கடி இப்படி கையை தலையில் வச்சு கோதுற மாதிரி ஒரு மேனரிசம் பண்ணுறாரு. இந்த மாதிரி இந்த கதாபாத்திரத்துக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து பண்ணுறாரு. பார்த்து பார்த்து பண்ணி தான் அழகான ஒரு கதாபாத்திரமாக மாறுது இந்த பரமன் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம். இந்த பரமன் கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது நடிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஆனால் நடிக்க 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 இந்த பரமன் கேரக்டராகவே இப்போ நிஜ வாழ்க்கையிலையுமே வாழ்ந்துட்டுருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதே போல் இவருக்கு ஹீரோயினாக நடிக்கக்கூடிய இளமதி அப்படின்னு கதாபாத்திரம் நடிக்கக்கூடிய இந்த ஹீரோயின், நிஜமாகவே இந்த பரமன் அண்ட் இளமதி இவங்களோட ஆன்ஸ்க்ரீன் பேரிங் இவங்க 2 பேரும் நிஜமாகவே லவ் பண்ணுறாங்களோ, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கே, கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கே அப்படின்னு பலரும் பேசுகிற மாதிரியான ஒரு விஷயமாக தான் இவங்களோட கதாபாத்திரமும் இருக்குது. அண்ட் இவருக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னா, எங்கேயாவது போகும்போது யாருமே ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்களாம். இவர்கிட்ட யாராவது பேசினா இவருக்கு பிடிக்காதான். அப்படி இருக்கும்போது இந்த சீரியலில் போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய அவரும் இவரும் மாலுக்கு போயிருக்காங்க. இவரை எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்களாம், அதாவது போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த நபரை. ஆனால் பரமனை கண்டுபிடிக்கல, ஏன்னா இவர் ஹேர் போனிடெயில்
மாதிரி போட்டிருப்பாராம். ஆனால் டெஃப் அண்ட் டம்பான ஒரு ரசிகை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படின்னு அவர் கேட்கும்போது, உங்கள் கண்ணை பார்த்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அது அவருக்கு வந்து ரொம்ப நிகழ்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நான் வந்து டெஃப் அண்ட் டம்ப் அப்படிங்கும்போது என்னோடய குரலை கேட்டிருக்க மாட்டாங்க. நான் வேறு ஒரு கதாபாத்திரத்தில் இருக்கேன். ஆனால் இப்போ வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன். என் கண்ணை வச்சு கண்டுபிடிச்சி பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இப்போது இந்த சீரியலுக்கு அப்புறமா தான் நிறைய ரெகக்னேஷன் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இளமதி அண்ட் பரமன் இவங்க வெளியில் போகும்போது இளமதிக்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்களாம், கேர்ள்ஸ் ஃபேன்ஸு, ஃபேமிலி ஆடியன்ஸுன்ட்டு. ஆனால் இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாராம், நமக்கு ஆடியன்ஸ் இல்லையே அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த ட்ரங்கட் பர்சன்ஸ்லாம் இருப்பாங்களே, அவங்களாம் வந்துட்டு என்ன தலை உங்கள் தலை சீரியல் சூப்பராக இருக்கே அப்படின்லாம் வந்து ரசிகர்கள் வருவாங்களாம். அப்போ அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு, நமக்கு என்னடா இப்படி ஒரு ரசிகர்கள் இருக்காங்க, இளமதிக்கு இந்த மாதிரி ஒரு ரசிகர்கள் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமாக வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. பட் இருப்பினும் படத்தில் நடித்ததை விட, சைல்டு ஆர்டிஸ்டாக நடித்ததை விட, இப்போது இந்த சீரியலில் தென்றலை மெல்ல பேசும் அப்படின்ற கதாபாத்திரத்தில் பரமனாக நடித்து எல்லாரும் இவரை ரெக்கக்னைஸ் பண்ணுறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காரு. இந்த சீரியல்னால் இவங்க வீடும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. வீட்டில் இருக்கிறவங்க பயங்கர ஹாப்பி, பயங்கர சப்போர்ட்டு. அண்ட் இப்போ வருமானத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பேரண்ட்ஸும் ரொம்ப ஹாப்பியாக, இவரும் ரொம்ப ஹாப்பியாக நான் சீரியல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சீரியலை பற்றி? இந்த சீரியலில் பரமன் அப்படின்ற கதாபாத்திரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? அண்ட் இந்த சீரியலில் என்ன ஒரு சேஞ்ச் வந்தால் நல்லாயிருக்கும், இல்லை இது இப்படியே போனால் நல்லாயிருக்குமா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இதே போல் வேறு எந்த நட்சத்திரத்தோட பயோகிராஃபி வேணும் அப்படின்றதையும் கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.